இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சின்ன நெல்லிக்காயில் வந்து ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மரத்துலேருந்து பறித்த நெல்லிக்காய் எல்லாம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த அழுக்கு, இந்த தேவையில்லாத பொருட்கள், பாதி சொத்தையாக இருக்கிற நெல்லிக்காய், அப்புறம் இந்த காம்பு, இலை எல்லாமே ஒரு 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவி எடுத்ததுக்கப்புறமா இட்லி சட்டியில் நல்லா தண்ணி ஊற்றி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமா மேலே ஒரு துணியை போட்டு நான் நெல்லிக்காவை வச்சிட்டேன். ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து ஏற்கனவே ஸ்டீம் பண்ணியிருந்தங்காட்டி ஒரு மோர் ஆர் லெஸ் 4 to 6 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து நெல்லிக்காயெல்லாம் வெந்து அந்த தோல் வந்து அப்படியே ரிமூவ் ஆகி கிராக் விட்டுருந்தது. அப்போ நல்லா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய், உப்பு, நம்ம மசாலா பொருட்கள் கடுகு பொடி, வெந்தய பொடி, மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி எல்லாம் சேர்த்தி பாதி நெல்லிக்காய் வந்து அப்படியே நான் முழுசாக போட போகிறேன். பாதி நெல்லிக்காய் வந்து நான் மேஷ் பண்ணி கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறேன். ஸோ தேவையான அளவு வந்து எப்படி தெரியும் அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீடியோவில் வாழைப்பூ ஊறுகாய்க்கு வந்து அந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவுடைய லிங்க்கு வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் அதை விசிட் பண்ணி எவ்வளோ குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஆட் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. பேஸ் எல்லாம் ஒன்று தான் ஆட் பண்ணுற குவான்டிட்டிஸ் பொறுத்து நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் நெல்லிக்காவை வந்து போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஏன்னா நெல்லிக்காய் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு. நம்ம பவுட்ரு போட்டதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணும்போது உடையறக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் எண்ணெயில் ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேஷ் பண்ணி வச்சுருந்த நெல்லிக்காவை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, நம்மளுடைய மசாலா பொடிகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்கேஸ் வந்து எண்ணெய் ரொம்ப பத்தலை, ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு வாணலி இல்லாட்டி பேன் வச்சுக்கிட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா இதுக்கு நடுவில் ஊற்றிடுங்க. பச்சை எண்ணெயை வந்து இதில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய அந்த ஃப்ளேவர் வந்து இழுக்காது. அதனால தான் வந்து நம்ம ஹீட் பண்ணி இதில் நான் ஆட் பண்ண சொல்கிறேன். ஏற்கனவே இந்த ஆயில் வந்து ஹீட்டாக தான் இருக்குது. ஸோ ஹீட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஹீட் பண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா எண்ணெய் வந்து மேலாப்பில் பிரிஞ்சு வரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இல்லை பிளாஸ்டிக் ஜாருக்கு, ஏர்டைட் கண்டெய்னர் ஜார் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சூடாக ஆறுனதுக்கப்புறம் பேக் பண்ணிவிட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் ஒவ்வொரு டைம் நீங்கள் எடுக்கும்போது அந்த ஸ்பூனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ தேவையோ அந்த குவான்டிட்டிஸ் எடுத்து செப்ரேட்டாக வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து என்னென்ன பொடி யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, கடுகு பொடி, வெந்தய பொடி, ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, நல்லெண்ணெய் தேவையான அளவு. அவ்வளோதான். இப்போ தாளிக்கிறீங்க அப்படின்னா மறுக்க இன்னொரு பேனில் எண்ணெய் காய வச்சுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கோங்க. அதுவும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம நெல்லிக்காய் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. செஞ்சுட்டு உங்கள் பதிவுகளை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.